இன்னைக்கு நாம இந்த இன்டர்வியூல பார்க்க போற பர்சனாலிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி, ஒரு இன்டர்நேஷனல் பாஸ்கெட் பால் பிளேயர். ஸ்கூல் நேஷனல்ஸ் SDFI. அந்த SDFIல வந்து டெல்லியில் நடந்தது. ஆல்ரெடி நான் நேஷனல்ஸ் ஆடி இருக்கேன், பட் ஆனால் உள்ள மெயினில் ஆடினது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நேஷனல்ஸ் நடக்குதுன்னா ஒரு பிளேயர்ஸும் அதில் யார் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க செலக்ட் பண்ணி இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதில் இந்தியன் டீமில் நான் செலக்ட் ஆனேன். என்னோடய ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து 19th ஏஷியன் கேம்ஸ். டெல்லியில் இருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி அம்மா உடம்பு சரியில்லை வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் 11th தான் படிக்கிறேன், எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ 6 மணிக்கு தான் நான் போகிறேனே, எங்கள் அம்மா முகத்தை கூட பார்க்க முடியல. நேராக மயானத்தில் வச்சு அவங்கள இது பார்த்து ஹாஸ்பிட்டல் பில்லும் கட்டணும் 7 lakhs. அப்பா இறந்துட்டாங்க. நான் ஒரே ஒரு பொண்ணு தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். எனக்கு அழுகிறது கூட டைம் இல்லை, யோசிக்கணும். இப்போ ஆனால் ஒரே ஆறுதலாக இருந்தது பாஸ்கெட் பால் மட்டும். எனக்கு வந்து வெளி ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஓகே. ஏன்னா தமிழ்நாடு வந்து கேர்ள்ஸ்க்குன்றதை பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வெறும் சதர்ன் ரயில்வே மட்டும்தான். எனக்கு வந்து தமிழ்நாடுக்காக ஆடணுன்றது ஆசை. ஆனால் இப்போ அங்கே போனால் இந்தியன் ரயில்வேஸ்க்காக ஆடணும். அது விளையாடுறது பிரச்சனை இல்லை, பட் ஆனால் எனக்கு தமிழ்நாடுக்காக இருக்கணுன்றது தான் என்னோட ஆசையே. டெப்டி சிஎம் அண்ணாவை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுருவோம், அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு, கவலைப்படாதீங்க. அவரை நம்பி நான் சதர்ன் ரயில்வேயை குவிட் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல SDAT எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க? எலைட் ஸ்கீம், மீன் ஸ்கீம், சிடிஎஸ் ஸ்கீம். ஓகே. இந்த 3 ஸ்கீமுமே எப்படின்னா, ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டு துறையிலிருந்தும் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களை சூஸ் பண்ணி அவங்களோட ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருந்தார். அப்படி அந்த இன்ட்ராக்ஷன் நடத்தும்போது அந்த இன்ட்ராக்ஷனில் ஸ்ருதி அப்படின்ற ஒரு நபர் பேசியிருந்தாங்க. நான் வந்து அப்பா அம்மா 2 பேரையும் இழந்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்னப்போ தமிழ்நாடு அரசு எனக்கு உதவி பண்ணாங்க. இந்த பாஸ்கெட் பால் எனக்கு உதவி பண்ணுச்சு. மாதம் நான் 80,000 ரூபாய் இப்போ சம்பாதிக்கிறேன். அண்ட் பாஸ்கெட் பாலையும் விடாமல் உலக அரங்கில் நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்ருதியை தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் ஸ்ருதி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சமீபத்தில் முதலமைச்சர் அவர்களோட தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு ஒரு கலந்துரையாடல் நடத்திருந்தீங்க. அதில் உங்களுடைய ஸ்பீச் பார்த்துருந்தோம். லைக் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பேரண்ட்ஸை இழந்து தம்பியை எப்படி பார்க்குறதுன்னு தெரியாமல், வாடகை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொன்னீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்காக உதவி பண்ணியிருக்காங்க, ஜாப் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாலன்னு சொன்னீங்க. இது எல்லாமே எங்கேருந்து தொடங்குச்சு? எந்த இடத்துல இந்த பாஸ்கெட் பால் கனவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பிச்சுது? என்னோட பேர் ஸ்ருதி, இன்டர்நேஷ்னல் பாஸ்கெட் பால் பிளேயர். 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிட்டடில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. பாஸ்கெட் பால்ன்றதுக்குள்ளேயே நான் ஃபஸ்ட்டு வரல. நான் ஆக்சுவலாக ஸ்விம்மிங்கில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சில ஹெல்த் இஷ்யூஸ் என்னால் கொஞ்சம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு 10th தான் நான் பாஸ்கெட் பாலே ஸ்டார்ட் பண்ணேன். OCPM ஸ்கூலில் தான், மதுரை, என்னோட சொந்த ஊர் மதுரை. OCPM ஸ்கூலில் தான் பாஸ்கெட் பால் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் கோச் ராஜா சார், அவர் மூலமாக தான் நான் பாஸ்கெட் பால்குள்ளேயே வந்தேன். ஓகே. ஓகே. 10th ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு, ஸ்டடீஸ், மேட்சஸ் அப்படியே போயிடுச்சு. 11th தான் நான் வந்து சென்னைக்கு ஒரு நேஷ்னல்ஸ் கிடச்சிது, ஜூனியர் நேஷ்னல்ஸ். அங்கே வந்து ஜூனியர் நேஷ்னல்ஸ் வந்து விளையாடுறது எல்லாத்தையும் பார்த்து எனக்கு வந்து சென்னையிலே வந்து லேடிஸ் சாமி ஸ்கூலில் வந்துட்டு என்னை ஜாயின் பண்ணாங்க. நாங்கள் அட்மிஷன் போட்டு அங்கே என்னோட ஜேர்னி, பாஸ்கெட் பால் ஜேர்னி, ஃபுல் ஜேர்னினா லேடிஸ் சாமி ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே படிப்படியாக போச்சு. 11th எனக்கு ஒரு SDFI கிடச்சிச்சு, ஸ்கூல் நேஷனல்ஸ் SDFI. அந்த SDFIயில் வந்து டெல்லியில் நடந்தது. டெல்லியில் கேம்ப்லாம் அட்டென்ட் பண்ணி, கோயம்புத்தூரில் கேம்ப்லாம் அட்டென்ட் பண்ணி டெல்லியில் மேட்சஸ்க்கு போயிருந்தோம். எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அம்மா வந்து 11th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் போது கரெக்டாக SDFI நேஷனல்ஸில் நான் அங்கே டெல்லியில் இருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி அம்மா உடம்பு சரியில்லை வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் 11th தான் படிக்கிறேன், எனக்கு தெரியவே தெரியாது எப்படி போகிறோம் என்ன ஏது எதுவுமே தெரில.
என்னை 3 o'clock ஏர்லி மார்னிங் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டாங்க. எங்கள் கோச்சஸ் இறக்கி விட்டாங்க. எனக்கு எப்படி போகிறதுனே தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, போனதே கிடையாது. நீங்கள் டெல்லியில் இருக்கீங்க? டெல்லியில் இருக்கேன். எனக்கு இப்போ வீட்டில் என்ன சுச்சுவேஷனும் தெரியாது. இந்த மாதிரி என்னை வந்து ஒரு இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எப்படி போகிறேன் என்ன ஏது எதுவுமே தெரில. கனெக்டிங் ஃப்ளைட்டு கூட அது எனக்கு முதல் ஃப்ளைட்டே எப்படி ஏறணும்னு தெரியாது. இதில் கனெக்டிங் ஃப்ளைட் எப்படி ஏறுவேனே தெரில. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கேட்டு போர்டிங் பார்த்து ஏறி பெங்களூரில் காலையில் இறங்கி திரும்பி அங்கே போர்டிங் போயிட்டு கரெக்டாக ஃப்ளைட்டுக்கு மதுரைக்கு ஏறும் போது தான் எங்கள் மிஸ் கால் பண்ணி இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு என்ன பண்றதே தெரியல. நான் நல்லா இருந்தாங்க, ஓகே தான், உடம்பு அடிக்கடி அம்மாக்கு உடம்பு சரியில்லாம தான் இருக்கும். இறந்துட்டாங்கன்னு எனக்கு என்னால எப்படி வரதே தெரியல. அந்த ஃபிளைட்ல ஃபுல்லா அழுதுட்டே தான் வர்றேன். ஆனா ஆக்சுவலா எனக்கு என்ன அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்லி எங்க அப்பா ஃபோன் பண்ணாங்க. வீட்டுக்கிட்ட போகும்போது ஆம்புலன்ஸை பார்த்தோன்னே தான் எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அதுக்கப்புறம் கடைசி அம்மா இறந்து இந்த இறுதி சடங்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அப்போ 6 மணிக்கு தான் நான் போகிறேனே. எங்கள் அம்மா முகத்தை கூட பார்க்க முடியல. நேராக மயானத்தில் வச்சு அவங்கள இது பார்த்தது தான். அதான் லாஸ்ட்டு. அதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபெயிலியர்னு சொல்லலாம் லைஃப்பில், ஒரு அடி. அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தனியாகவே இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சென்னையில் 12th படிக்கும் போது அப்பாவும் உடம்பு சரியில்லாதவங்க. அப்பா தான் ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லாதவங்க வீட்டில். அப்பாவிலையும் வந்து எங்களை பார்த்துக்கவும் முடியல. நாங்கள் தனியாக தான் இருந்தோம். நானும் என் தம்பி வந்து சென்ட் பீட்டர் ஸ்கூலில் படித்தான். 9th நானும் தம்பியும் தனியாகவே தான் இருந்தோம். எந்த ரிலேட்டிவும் ஹெல்ப்பும் கிடையாது எங்களுக்கு. யாரும் வந்து எங்களை பார்க்கவும் மாட்டாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்க வேறு. எங்கள் பெரியப்பா பெரியம்மா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க மட்டும்தான். இப்போ எங்கள் அப்பாவை அவங்க தான் பார்த்துட்டாங்க நாங்கள் இல்லாதப்போ. அப்படியே போச்சு அந்த லைஃப். அப்படியே போயிட்டே இருந்தது. 12th முடித்தேன். காலேஜ் MOP வைஷ்ணவா காலேஜில் படித்தேன். ஸ்டார்டிங் அப்போ கோவிட் டைம். அதனால எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டோம். கோவிட் டைம்னால காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸில், ப்ராக்டிஸ் கிரவுண்ட்ஸும் கிடையாது. வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ தான் கோவிட் டைமில் அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி அப்பாவும் இறந்துட்டாங்க. ஓகே. நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஹாஸ்பிட்டல் பில்லும் கட்டணும் 7 lakhs. அப்பா இறந்துட்டாங்க. நான் ஒரே ஒரு பொண்ணு தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரில. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்குமே வரவே கூடாது லைஃப்பில். அப்படி இருக்கும்போது யாருமே இல்லை, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருமே ஹெல்ப் இல்லை. நீங்கள் தம்பி 2 பேர்? நானும் என் தம்பியும் மட்டும்தான். எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, யாருமே இல்லை. எங்கள் பெரியம்மா கால் பண்ணுறா, அவங்க தான் வர்றாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே ஒரு மாதிரி பிளாங்காக இருந்தது. எனக்கு அழுகிறது கூட டைம் இல்லை, யோசிக்கணும். இப்போ ஏன்னா எங்கள் அப்பா பாடி கிளைம் பண்ணணும், நாங்கள் வாங்கணும். மெடிக்கல் பில் கட்டினா தான் வாங்க முடியும். என்ன பண்ணுறதே எனக்கு தெரில. அப்புறம் எங்கள் அம்மாவோட ஜுவல்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கடன்லாம் வாங்கி அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு இறுதி சடங்கு நானும் என் தம்பியும் தான் செஞ்சோம். எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு செகண்ட் முடிஞ்சால் எப்படி இருக்கும். நம்மளுக்கு எந்த சைடுமே ஹெல்ப் இல்லை, எதுவுமே இல்லை. பெரியப்பாவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களையும் எங்களால் கஷ்டப்படுத்த முடியாது. இல்லை இது கொடுங்க அது கொடுங்கன்னு எங்களால் கேட்கவும் முடியாது. எனக்கு ஆனால் ஒரே ஆறுதலாக இருந்தது பாஸ்கெட்பால் மட்டும்தான். ஓகே. அதை மட்டும் நான் விடவே இல்லை. நம்ம ஏதாவது சாதிக்கணும். அப்பா ஒரு ஹாக்கி பிளேயர். அப்பா நல்லா ஆடுவாங்க. மதுரை ரேஸ் கோர்ஸில் தான் அப்பா இருந்து வளர்ந்தது. எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணது. அப்பாவுக்கும் நிறைய பாலிடிக்ஸ் நடந்து, அப்பா நல்ல பிளேயர். அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் அவருக்குள்ளே ஒரு வெறி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார் எப்பயுமே. நீ வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறேன்னா அந்த ஃபீல்டில் வந்து நீ வந்து நல்லா வரணும். எங்கள் அப்பாவுக்கு நேஷ்னல்ஸ் ஆடணும், தமிழ்நாடுக்காக ரெப்ரசன்ட் பண்ணணும், இந்தியாவுக்காக ஆடணும்னு ஆசை. அந்த டைம் எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு சீனியர் நேஷ்னல்ஸ். ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லாருமே காலேஜ் டீம், எல்லாமே காலேஜ் பிளேயர்ஸ், யாருமே அப்பாயின்மெண்ட் பிளேயர்ஸ் இல்லை. சீனியர் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்பாயின்மெண்ட் பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க. அவங்களோட காம்பீட் பண்ணி நாங்கள் 3rd place வந்தோம் தமிழ்நாடு சீனியர் நேஷனல்ஸ். அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறேன், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் சொல்லிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் மெடல் வாங்கிட்டு சொல்லக்கூட ஆள் இல்லை அப்பாட்ட. ஏன்னா எனக்கு நேஷனல்ஸ் வந்து அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. நான் விளையாடி அதை மேட்ச் பார்க்க. கோவிடுக்கு அப்புறம் தான் நேஷனல். ஆமாம், அது நடந்ததே. அந்த டைம்ல தமிழ்நாடு தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம், அதுதான் ஃபர்ஸ்ட். என்னோட ஆல்ரெடி நான் நேஷனல்ஸ் ஆடி இருக்கேன். பட் ஆனால் உள்ள மெயின்ல ஆடினது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. அது வந்து சொல்லவே முடியாத ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. அப்படியே போச்சு. நேஷ்னல்ஸ் டீமில் பார்த்து என்னை வந்துட்டு தமிழ்நாடு நேஷ்னல்ஸ் டீமில் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. இப்போது
இப்போ நேஷனல்ஸ் நடக்குதுன்னா ஒரு பிளேயர்ஸும் அதில் யார் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க செலக்ட் பண்ணி இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதில் இந்தியன் டீமில் நான் செலக்ட் ஆனேன். என்னோடய ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து 19th ஏஷியன் கேம்ஸ் ஹன்சூ சைனாவில் நடந்தது. பாஸ்கர் சார் தான் கோச்சு. இப்போ நான் கரண்ட்டாக நடந்த 3 இந்தியாவுமே எனக்கு பாஸ்கர் சார் தான் கோச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோச் கிட்ட போகும்போது நம்மளோட கேமுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்ல. எனக்கு பாஸ்கர் சார் கிட்ட போனதுலேருந்து எனக்கு என் கேமே கொஞ்சம் அவர் சொல்லித்தரதுலேருந்து எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ராக்டிஸ் ஷெட்யூலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் மூலமாக தான் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எனக்கு பாஸ்கெட் பால். அப்படியே போச்சு நிறையா. என்ன அடுத்து சாபா கோல்டு மெடல் இந்தியாவுக்காக அடித்தோம். அடுத்து வந்துட்டு ஃபிபா ஏஷியா கப் ரீசெண்டாக நடந்ததில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். அந்த மாதிரி போச்சு. எனக்கு தெரியும் ஷுவராக வந்து நம்மளுக்கு ஒரு வேலைன்றது ஒன்று கிடச்சிரும்ன்றது தெரியும். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து வெளி ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஓகே. ஏன்னா தமிழ்நாடு வந்து கேர்ள்ஸ்க்குன்றதை பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வெறும் சதர்ன் ரயில்வே மட்டும்தான். இன்கம் டேக்ஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 years முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. எங்களுக்கு எதுலேயுமே வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. சதர்ன் ரயில்வேலையுமே நிறையா தடவை நாங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி இப்போ கரெக்டாக வந்து எனக்கு 3%ன்றது ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து 3% வேலை வாய்ப்புன்றது வந்து இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அது எனக்கு தெரிய வந்தது. அதில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். கரெக்டாக எனக்கு வந்து சதர்ன் ரயில்வேயும் எனக்கு ட்ரையல்ஸ் போகுது. இங்கேயுமே எனக்கு அந்த ப்ராசஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதும் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நான் இன்டர்வியூ இங்கேயும் அட்டன் பண்ணுறேன். நான் அங்கேயுமே மெடிக்கல் எல்லாமே அட்டன் பண்ணேன். எனக்கு ஒரே பயம். எனக்கு என்னன்னா எனக்கு வந்து தமிழ்நாடுக்காக ஆடணுன்றது ஆசை. ஆனால் இப்போ அங்கே போனால் இந்தியன் ரயில்வேஸ்க்காக ஆடணும். அது விளையாடுறது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எனக்கு தமிழ்நாடுக்காக இருக்கணுன்றது தான் என்னோட ஆசையே. எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. மதுரை பொண்ணு இல்லை, அதனால தான் ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எதில் போகிறது, இந்த இதில் போகலாமா இதில் போகலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நாங்கள் இப்போல்லாம் கவர்மெண்ட் சைடில் இருந்து நாங்கள் என்ன வின் பண்ணாலுமே, எந்த நேஷனல்ஸ் வின் பண்ணாலுமே உடனே நாங்கள் லேண்ட் ஆகிறதுக்குள்ளேயே உடனே வந்து ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துருவாங்க. இப்போ எப்படின்னா நாங்கள் வின்னர்ஸ் வந்து 2.5 lakhs அந்த மாதிரி பர் பர்சன்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் உதயநிதி அண்ணாவை பார்த்தேன். டெப்டி சிஎம் உதயநிதி அண்ணாவை பார்த்து நான் கேட்டேன், இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம்னா 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக அப்ளை பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஜாப் எங்கே அந்த மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? அதுதான் ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுக்கும் போது அவங்க தான் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அப்போ தான் டெப்டி சிஎம் அண்ணாவை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ பார்க்கும்போது கேட்டேன், இந்த மாதிரி அண்ணா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு, அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஷுவராக அது கிடச்சிருமா? ஏன்னா எங்களுக்கு அதே டைமில் சதர்ன் ரயில்வேலேயே நான் மெடிக்கல் வரைக்கும் போயிருக்கேன். என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது, ஏன்னா என் ஏஜும் 24 ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு கேட்கும்போது அண்ணா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுருவோம், அந்த ப்ராசஸ் தான்மா போயிட்டுருக்கு, கவலைப்படாதீங்க. அவரை நம்பி நான் சதர்ன் ரயில்வேயை குவிட் பண்ணேன். ஜாபை குவிட் பண்ணிட்டு இதுக்காக வெயிட் பண்ணேன். கரெக்டாக December 23 என்னோட லைஃபே அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி. சொல்லி எவ்வளோ நாள் நடந்துச்சு? இது ஒரு 2-3 months கிட்ட இருந்தது. சொல்லி 23 அதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் ரெண்ட்லாம் கட்டுறதுக்கே கவலைப்படுவேன். 1ஆம் தேதி ஆனாலே பயமாக இருக்கும். December 23 January 1st week கிட்ட எங்களுக்கு வந்து 80,000 என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எங்கள் டிபார்ட்மெண்ட் சைட்லேயும் அவ்வளோ சப்போர்ட்டு. டிஆர்பி ராஜா சாருக்கு தேங்க் பண்ணோம் நாங்கள். எங்கள் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் போய் இப்படி மேட்சஸ் ஆடுறோமோ இல்லையா, அதுக்குள்ளேயே அவங்க வந்துட்டு இந்த மேட்சஸ் போனீங்களா, என்ன ஆச்சு, எப்படி விளாண்டிங்க, என்ன மாதிரி டீம்லாம் வந்துச்சு, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. எங்களுக்கு உடனே ஓடிலாம் கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கம்மா, நீங்கள் ஆஃபீஸ் கூட வர வேணான்னு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் பார்த்திபன் சார், ஹெச்ஆர் வெங்கடேஷன் சார் எல்லாருமே எங்கள் ஆஃபீஸில் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போது எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே இந்த ஒரு இது கிடைக்குமான்னு சொல்லவே முடியாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு இவ்வளோ சலுகை பண்ணுற மாதிரி நீ விளையாடவும் செய்யும், அக்கௌண்ட்டில் காசும் வரும், நீ உன்னோட லைஃப் ஒன்று, நீ உன்னோட ஃபோக்கஸ் எல்லாம் கேமில் மட்டும் இருக்கணும், அந்த மாதிரி அவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் எங்களுக்கு இவ்வளோ நல்லா கிடைச்சதே இல்லை. சிஎம் சாருக்கும் டெப்டி சிஎம் சாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் அப்பா அம்மா 2 பேருமே இறந்து அந்த ஒரு மொமெண்ட்டில் நிற்கும் போது யோசிச்சு பார்த்தீங்களா, நம்ம இந்த இடத்துக்கு இப்படி வருவோம், இப்படி அச்சீவ் பண்ணுவோம், கவர்மெண்ட் நமக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எனக்கு தெரியும் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்றது தாண்டி இப்போ அப்பா அம்மா இல்லை, நம்மளுக்கு யாருமே இல்லை. இப்போ நான் ஒரு பொண்ணா நான் தான், எனக்கு வந்து ஜுவல்லேருந்து கல்யாணத்துலேருந்து எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும்.
எனக்கு ஒரு செகண்ட் லைஃப்ல வந்து என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு தெரியாத என்ன வந்து இப்படி இருந்த என்ன கவர்மெண்ட் இவ்வளவு தூரம் தூக்கி வச்சிருக்குன்றது வந்து ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா யாருக்குமே தெரியாது 3%ன்றது ஒண்ணு வரும். அதுல வந்து இந்த அது 80 பேருக்கு ஒருத்தர் 2 பேர் கிடையாது. இப்ப நீங்க என்னோட கதையை மட்டும் கேக்குறீங்க, ஒருத்தர் ஒரு கதையை கேக்குறீங்க, 80 பேரோட கதை இருக்கு, இங்க 80 பேரோட குடும்பம் இருக்கு. பேசுறவங்க நிறைய பேசுறாங்க இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு. இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இதுல இடத்துல இருந்து தெரியும். ஏன்னா எனக்கு லைஃப்ல என்னன்னே தெரியாது, என்ன யாருன்னே தெரியாத என்ன இப்போ வந்து ஸ்ருதியா ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சில் ஒர்க் பண்றாப்பா அப்படின்ற அளவுக்கு இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே. அண்ட் சிஎம் சாரை மீட் பண்ணி அந்த ஒரு மீட் நடந்துச்சுல, நான் ஸ்டார்டிங்கே கேட்டிருந்தேன், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்போர்ட்டையும் ரெப்ரசென்ட் பண்ணி ஒவ்வொரு பிளேயர்ஸ் இல்லை 1 or 2 பிளேயர்ஸ் மீட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? லைக் நீங்க சொல்லியிருந்தீங்க அதுல உதயனாவும் வந்திருப்பாருன்னு நினைச்சோம், பட் வரல, அவர்கிட்ட நான் வந்து நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு. ஏன்னா நாங்க ஆக்சுவலா லாஸ்ட் நான் உதயநிதி அண்ணாவை பார்த்தது வந்துட்டு அந்த ஹை கேஷ் இன்சென்டிவ்ல தான் கேட்டிருந்தேன். எனக்கு கிடைச்சிருச்சு. ஆர்டர் கையில வாங்குறேன் இப்போ December 23 ஆர்டர் கையில வாங்கும் போதுலாம் எனக்கு சொல்ல யாருமே இல்லை. எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸோட வந்திருக்காங்க, ஜாலியா இருக்காங்க எல்லாருமே. அந்த ஆர்டர் எனக்கு யார்ட்டடா சொல்றது, ஏன்னா சார் சிஎம் சார்ட்ட வாங்கிட்டு எங்களுக்கு அடுத்த செகண்ட் எங்களை அவரை பார்க்க முடியாது இல்ல. கிளம்பிட்டாங்க, சாரும் கிளம்பிட்டாங்க, உதயநிதி அண்ணாவும் கிளம்பிட்டாங்க. எங்களால பார்க்க முடியல, அவர்கிட்டையும் போய் என்னால தேங்க் பண்ண கூட முடியல. எனக்கு யார்ட்டடா சொல்றதுன்ட்டு எனக்கு அப்படியே கண் கலங்கி நிக்கிறேன் அந்த இடத்துல. ஜிஎம் ஜெனரல் மேனேஜர் சுஜாதா மேம் தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு மேம் இந்த மாதிரி ஆர்டர் கிடைச்சிருச்சு மேம், அவ்வளோ சந்தோஷமா சொன்னேன். அவங்க என்னை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் டி, பேஸ்கெட் பால் மட்டும் விட்டுறாது, அதுதான் உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு, அது மட்டும் விட்டுறாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. எம்எஸ் மேகநாதன் சாரும் அவ்வளோ சப்போர்ட். எங்களுக்கு யாரும் யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒரு பிளேயர்ஸ்க்கு இப்படி உட்கார வச்செல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. பட் இந்த இதில் வந்துட்டு எங்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. மேகநாதன் சார், ஜிஎம், இப்போ எங்கள் ஸ்டேடியம் ஆஃபீஸர் ஜேம்ஸ் சார், அவங்க எல்லாருக்குமே இப்போ நீ வரியா கிரவுண்டை யூஸ் பண்ணு அவ்வளோதான், எப்போ என்ன டைம்னாலும் நீ அந்த ஸ்விம்மிங் போகணுமா ஓகே பண்ணுங்க, ஸ்டேடியமில் சொல்கிறேன் நான். இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்திருக்குனாலே இந்த சிஎம் சார்னால தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இவ்வளோ நாங்கள் முன்னாடி பார்த்த கிரவுண்டுக்கும் இப்போ பார்க்குற கிரவுண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் நாங்கள் எது கேட்டாலும் ஜிம்மா போங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட்டை. மெயினாக இந்த கவர்மெண்ட்டுக்காக நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ்டிஏடி பற்றி கண்டிப்பாக கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா அன்னைக்கு பேசின பலரில் வந்து நிறைய பேர் எஸ்டிஏடியை மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாங்க. லைக் எஸ்டிஏடியிலேருந்து எங்களுக்கு ஜாப்ஸ் கிடைச்சதா இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸில் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தினதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும் அங்கே. ஒரு இடத்துல பார்த்து ரொம்ப செலக்டிவாக ஃபேவர் பண்ணி தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் இருக்கும். பட் ரொம்ப விளிம்பு நிலையிலேருந்து கஷ்டப்பட்டு வர பெண்களோ இல்லை ஆண்களையோ பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ சமீப காலத்தில் பார்க்க முடியுது, உங்களெல்லாம் பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ அந்த இடத்துல எஸ்டிஏடி எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க? எஸ்டிஏடியில் இப்போ ஸ்போர்ட்ஸுக்குன்ட்டு நிறையாவே பண்ணுறாங்க. நான் எஸ்டிஏடியில் இல்லை, நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மட்டும்தான் அப்ளை பண்ணேன். எஸ்டிஏடி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துக்குமே இங்கே ஹாஸ்டல்லேருந்து ஃபுட்டுலேருந்துமே எல்லாமே எப்படி சொல்கிறது, ஒரு வீட்டில் இருந்து நீங்கள் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. நல்ல கோச்சஸ் இருக்காங்க, எஸ்டிஏடி கோச்சஸ் நல்ல கோச்சஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சஸ் இருக்காங்க. உங்களுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் உள்ளேருந்து வீட்டிலேருந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் மெயின். ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் எலைட் ஸ்கீம், மெயின் ஸ்கீம், சிடிஎஸ் ஸ்கீம்னு. இந்த 3 ஸ்கீமுமே எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வெறும் இந்த இண்டிவிஜுவல் ஈவெண்ட், இந்த அத்லெட்ஸு, இந்த மாதிரி பாக்ஸிங், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருந்தது. டீம் ஈவெண்ட் கிடையவே கிடையாது இந்த ஸ்கீம்ஸ்லாம். இப்போ தான் ரீசெண்டாக வந்து டீம் ஈவெண்ட்டுக்கு ஆட் பண்ணாங்க. அந்த ஸ்கீம் மூலமாக நிறைய இப்போ நம்மளுக்கு தேவையான ஷூஸ், பேஸ்கெட் பால்ஸு, இப்போ எங்களுக்கு தேவையான என்ன எக்யூப்மெண்ட்னாலும் அது மூலமாக நாங்கள் வாங்கிக்கலாம். அது கொடுத்தோன்னா அதுக்கு அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் இப்போ அத்லெட்ஸு இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ப்ரோட்டீன்ஸ்லாம் குடிக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா எங்களுக்கு வேணும். இந்த ப்ரோட்டீன் பார் எல்லாமே நாங்கள் என்னென்ன வேணுமோ அதுக்கு நாங்கள் வாங்கிட்டு பில் கொடுத்தா அவங்க கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ இருக்க பிளேயர்ஸ் விளையாண்டா மட்டும் போதும், அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து இருக்கு. கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் கை கொடுக்கும். அது மட்டும் நான் ஷுவரா சொல்றேன். ஏன்னா நீங்க நிறைய பேர் நினைப்பாங்க, இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் இருக்கு, நிறைய விளையாடுறோம், ஆனா எங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்காது. ஷுவரா சொல்றேன், நீங்க கஷ்டப்பட்டா கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஓகே. அண்ட் என்னைக்காவது ஒரு இடத்துல எல்லாமே உடஞ்சு ஓகே வேலைக்கு போகலாம், எதுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு காசு இல்லாத டைமு,
லோன்லியாக இருக்கும் போதெல்லாம் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து ஒரு நாள் சொல்கிறதுக்கு சிரிப்பாக தான் இருக்கும், ஆனால் ஒரு நாளைக்கு 30 தடவைனாலும் கால் பண்ணிடுவேன். ஓகே. எனக்கு அவர் இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படின்றப்போ ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ல 2 பேருமே இல்லை. அம்மாட்ட கூட அவ்வளோ நாங்கள், ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இல்லைல்ல அம்மா, அந்த நாங்கள் சொல்றது அது புரிஞ்சுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சென்னைக்கு போனாலே எங்கள் அம்மா அலோவே பண்ணல எங்களை, அதெல்லாம் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டு. அப்பா இல்லைன்றதே வந்து என்னால் வந்து இப்போ வரைக்குமே அக்செப்டே பண்ண முடியல. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து எதுவுமே இல்லைன்றப்போ ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் பாஸ்கெட் பாலே வேணான்னு ஒரு கட்டத்தில் இருக்கும் போது, ஆனால் அடுத்த நாளைக்கு காலைல கிரவுண்டுக்கு வந்துடுவேன், அது வேற விஷயம், அது இல்லாமல் இருக்கவும் முடியாது. ஆனால் சில நேரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்ட டைம்லாம் வந்துட்டு எதுக்குடா நம்ம வந்தோம் அப்படின்ற அளவுக்குலாம் யோசிச்சிருக்கேன். என் காலேஜ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ். அமுதா மேம் பிடி அவங்க ரொம்ப சப்போர்ட்டு. நான் நிறைய நாள் வந்து ஹாஸ்டல் ரெண்ட் கட்ட முடியாதப்பெல்லாம் அவங்க சொந்த காசே எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் இப்படிலாம் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அண்ட் நிறைய பெண்கள் வந்து ஸ்போர்ட்ஸை நோக்கி வர்றதுக்கு தயங்குறாங்க. நம்ம சொல்கிறோம் ஏன் இவ்வளோ பெண்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, பத்த மாட்டாங்க இவ்வளோ பெண்கள் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நான் சொல்ல விரும்புறது ஒன்றே ஒன்று தான், கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. நம்ம எஃபர்ட் போடுறதுல தான் இருக்குது. நான் விமன் சைட்லேயும் சொல்கிறேன், மென் சைட்லேயும் சொல்கிறேன், கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக கடவுளுன்றதை விட கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. கீப் ஆன் ஒர்க்கிங் ஹார்ட், அவ்வளோதான். நான் வேறு எதுவும் இந்த அட்வைஸும் கொடுக்குறேன். ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஐயோ என்கிட்ட காசு இல்லையே, அப்ராட் போகணுமே, நிறைய இன்டர்நேஷ்னலாக போய் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், நேஷ்னல்ஸ்க்கே போகிற மாதிரி இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போகணுன்னா கூட பஸ்ஸுக்கு போகிறதுக்கு காசு இருக்காது, இந்த மாதிரி நிறைய யோசிப்பாங்கல்ல. இது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் இருப்பாங்க? இல்லை, எனக்கு ரீசெண்டாக நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. பட் ஆனால் நிறைய இப்போ பிளேயர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம்ல, இப்போ சிஎம் சாரோட நாங்கள் பேசினப்போ கூட எனக்கு நிறைய பேர் தெரிய வந்தது. என்னென்னா ஒரு அக்காக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு மேட்ச் போகிறதுக்கே அமௌண்ட் இல்லை, ஆனால் எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டப்போ இவங்க வந்து கவர்மெண்ட் சைடில் கேட்டதுக்கு சிஎம் சார் வந்து அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து அவங்கள மேட்ச் போக வச்சு அவங்க ஜெயிச்சதுக்கு 1 crore கொடுத்து அவங்களுக்கு இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் என்னன்னாலும் கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் இருக்குது, நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் தைரியமாக அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் உங்கள் லைஃப்பில் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிக்கெஸ்ட் கோல் என்ன ஸ்ருதிக்கு? என்னோட லைஃப்லேயே ரொம்ப ஹாப்பியஸ்டான மூமெண்ட்னா 19th ஏஷியன் கேம்ஸ் தான். என்னோட ரொம்ப நாள் கனவு, எங்கள் அப்பாவோட கனவு. எங்கள் அப்பாவுக்கு வந்து தான் பொண்ணு, ஏன்னா நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, இந்த பொண்ணு போய் என்ன ஆடப்போகுது, இவன் தேவையில்லாமல் வந்து, எங்கள் அப்பா பேர் ரத்னவேல் தேவையில்லாமல் வந்து அவங்க பொண்ணை வந்து சென்னை வரைக்கும் அனுப்பிச்சு வேஸ்ட்டாக பண்ணுறான், இது தேவையே இல்லை, அது என்ன பண்ண போகுது, ஒன்றுமே ஆக போகுதுன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி என்னோட இந்தியா ஆடணுன்றது எங்கள் அப்பாவோட பெரிய கனவு. அந்த கனவு வந்து இந்த பின்னாடி எங்கள் அப்பா பேர் போட்டிருக்கு, இந்த ஜெர்சி போட்டு. ஓகே, ரத்னவேல். ஆமாம், அந்த பேர் போட்டு நம்ம ஃப்ளாக் முன்னாடி நிற்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. எனக்கு அந்த எமோஷன் சொல்லவே முடியல. அந்த இது வந்து என்னோட லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட். ஓகே. அண்ட் பெண்கள், நீங்க சொன்ன மாதிரி ஏன் பெண்களை வந்து வெளியூருக்கு அனுப்பணும், ஏன் ஷார்ட்ஸ் போட வைக்கணும், ஏன் விளையாட வைக்கணும், ஆம்பளை மாதிரி ஏன் இப்படி பண்ண விடணும் அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்க அதை எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க மதுரையில? அண்ட் அப்படி கிராஸ் பண்ணி வெளியே வராம ஸ்ட்ரகிள் பண்ற பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மதுரையிலலாம் வந்துட்டு இப்போ நான் இவ்வளோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்ல, அதெல்லாம் போடவே முடியாது. அங்கெல்லாம் போனால் ஃபுல்லாக ட்ராக் போட்டுக்கணும், இந்த எல்லாத்தையும் இழுத்து போத்திக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு சென்னைக்கு வந்தோடனே அது ஒன்றும் பெருசாகவே தெரில. ஏன்னா ஊர்லேருந்து வரோம்ல, எனக்கு பெருசாகவே தெரில. ஏன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஊர்லேருந்து இப்போ கூட போனாலும் ஏன்ல இப்படிலாம் போட்டுடுற, இப்படிலாம் போடாதில்ல அப்படி சொல்லுவாங்க. அதை வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் கிடையாது எதுவுமே, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நம்மளோட இதுலேயே கிடையாது, நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது எதாக இருந்தாலுமே. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு விஷயம், இப்போ எனக்கு எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ண மாதிரி ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் அவங்களுக்கு யாராவது சப்போர்ட்டிவ் இருந்தால் கண்டிப்பாக அவங்களும் எவ்வளோ தூரம்னாலும் போகலாம். ஏன்னா யாருமே இங்கே வந்து ஒன்றுமே இல்லாதவங்க கிடையாது, எல்லாராலையும் என்னன்னாலும் பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் இல்லாதனால தான் எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. என்ன கேட்டால் நிறைய பேர் கேர்ள்ஸ் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, எனக்கு இப்போ அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்களே நிறையா செய்யணும்னு. எனக்கு கேட்டால் அவங்களுக்கு எல்லா பேரண்ட்ஸும் சரி, அவங்க ஹஸ்பண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களால என்னன்னாலும் பண்ண முடியும். வெற்றி பெற்றவர்களுக்கும் தோற்றவர்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு. ஆனால் விமர்சனம் செய்தவர்களுக்கும் வேடிக்கை பார்த்தவர்களுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. நான் அது மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்தாலுமே அவங்கவுங்க லைஃப்ல இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியும்.
வெளியே சும்மா பாக்குறவங்களுக்கு இந்த இப்படி கமெண்ட் தட்டி விடுறவங்களுக்கு ஒன்றும் தெரிய போறது கிடையாது எவ்வளவு பண்றது. கவர்மெண்ட் ப்ரமோஷன் பண்றீங்க அதுதான் ஏன்னா இவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸை வந்து ஸ்போர்ட்ஸ்குள்ள கொண்டு வராங்க. அது வந்து யூஸே கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா ஸ்போர்ட்ஸுக்கு இவ்வளோ செஞ்சுருக்காங்க, நாங்கள் ஏன் பொய் சொல்ல போகிறோம்? பொய் சொல்கிறதுல எங்களுக்கு என்ன ஒரு யூஸ் இருக்குது சொல்லுங்கள்? நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் வந்து பாலிடிக்ஸை ஸ்போர்ட்ஸ்குள்ளே கொண்டு வரீங்க. அது கொண்டு வரணும் அவசியமே இல்லை. இப்போ நாங்கள் பொய் சொல்லி எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? என் லைஃப்பில் இது நடந்ததை நான் சொல்கிறேன். எனக்கு நிறைய விமர்சனங்கள், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய விமர்சனங்கள் நடந்துச்சு. இந்த பொண்ணுமா சும்மா கதை அடக்காத போ, நீ பேசுனது போதும், நிறைய கமெண்ட் அந்த மாதிரி பண்ணாங்க. நான் பார்த்தேன். எனக்கு அவங்களாம் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு சத்தியமாக சிரிப்பு தான் வந்துச்சு. சத்தியமாக கஷ்டப்படுறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கு அவங்களோட வெற்றி தெரிஞ்சா போதும். இவங்க இந்த விமர்சனம் பண்றவங்களுக்கு, இந்த கேலி பண்ணி பாக்குறவங்களுக்கு தெரிய வேணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, தட்ஸ் நைஸ். நிஜமாவே நைஸ். தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் எங்கள் பிஎஃப்ஐ பிரசிடென்ட்க்கு. ஏன்னா அவர் வந்ததுலேருந்து தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்திருக்கு பாஸ்கெட்பாலில். எங்கள் பாஸ்கெட்பால் கேமே ரெகக்னேஷன் ஆகி இவ்வளோ வெளியே தெரிய வந்ததே எங்கள் பிஎஃப்ஐ பிரசிடென்ட்டால் தான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவர் வந்ததுலேருந்து தான் எங்களுக்கு நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் சரி, எங்களுக்கு பாஸ்கெட்பாலில் நிறையா என்ன சொல்கிறது, எங்களுக்கு இப்போ நாங்கள் நார்மலாக போகிறது கூட எங்களுக்கு ட்ராவல்லாம் வந்து இப்போ ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கேருந்து நாங்கள் அதர் ஸ்டேட் போகிறதுக்குனாலுமே ஃப்ளைட்டில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். எங்களுக்கு ஃபுட்லேருந்து எல்லாமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற எங்கள் பிஎஃப்ஐ பிரசிடென்ட்க்கு ரொம்ப நன்றி.